அண்ணே பூவரசி எப்பமா வந்த? என்ன நடக்குது இந்த வீட்ல? என்னடி ஆச்சு? எதுக்கு இப்படி வந்தது வராததுமா கத்திட்டு கிடக்க? அண்ணனா எங்க? ஒரு ஹாஸ்பிடல்ல இருக்காரு. தெரியாம தான் கேக்குறேன், இந்த வீட்ல என்ன நடக்குது? என்ன நடக்கும்? ஆடு நடக்கும், மாடு நடக்கும், கோழி தான் நடக்கும். என்னமா கிண்டல் பண்றதா நினைப்பா? என்ன ஆச்சு பூவரசி? எதுக்காக இப்படி கத்திட்டு இருக்க? எங்க சரவணா? சரவணா சரவணாதான் எங்கன்னு கேட்டேன். சரவணா ஆஸ்பத்திரியில இருக்கான். என்னதான் நினைச்சிட்டு இருக்கீங்க? இல்ல என்னதான் நினைச்சிட்டு இருக்கீங்கன்னு கேக்குறேன். இவள எதுக்காக இப்ப கத்திட்டு இருக்க நீ? நான் இந்த வீட்ல பிறந்தவ தானே, எல்லா உரிமையும் எனக்கு இருக்குதானே? யாருமே இல்லன்னு சொன்னா நீ இந்த வீட்ல பிறந்தவ, உனக்கு யாரும் உரிமை இல்லன்னு சொல்ல முடியாது. இந்த நினைப்பு இருந்தா எல்லாத்தையும் என்கிட்ட மறைச்சிருக்க மாட்டீங்க. என்னத்த வாங்கிட்ட மறைச்சாங்க அப்படி? உங்க அவன் ஆஸ்பத்திரியில அடிபட்டு கிடக்கான், என்கிட்ட ஒரு வார்த்தை கூட யாரும் சொல்லல. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? இந்த வீட்டுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல, அப்படித்தானே? ஐயோ அப்படியெல்லாம் இல்லம்மா. நீ அப்படியெல்லாம் நினைக்கிற? நான் தானே சொல்ல வேணாம்னு சொன்னேன். இப்ப என்ன அதுக்கு? என்ன அதுக்கா? நானே பிள்ளை வச்சுக்கிட்டு அங்கிட்டு அலைஞ்சுக்கிட்டு திரிவா வேணான்னு சொன்னேன். குத்தமா? தப்புதாமா, தப்புதான். எனக்கு எப்படியோ அதே மாதிரி தான் சரவணாவும். உனக்கு அடிபட்டது தெரிஞ்சு எனக்கு எவ்வளவு பதறி போச்சு தெரியுமா? யாரோ ஒரு மூணாவது மனுஷங்க சொல்லி எனக்கு தெரிய வேண்டியதா இருக்கு. என்னதான் நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க? எனக்கு தெரியக்கூடாதுன்னு தானே நீங்க சொல்லாம இருந்திருக்கீங்க. அப்படியெல்லாம் இல்ல பூவரசி, புரிஞ்சுக்க. என்ன புரிஞ்சுக்க? நான் இங்க இருந்து போய் 2 நாள் தான் ஆகுது. அதுக்குள்ள இப்படி எல்லாம் ஆச்சு. நீ போயிட்டு வீட்டை காலி பண்ணிட்டு இங்க தானே வரப்போற? இப்பதான் தெரியுது. எங்க இவ காலி பண்ணிட்டு வந்தா இங்கே இருந்துருவாளோ என்னமோ தானே இதெல்லாம் மறைச்சிருக்கீங்க. நான் வேணான்னு முடிவு பண்ணிட்டீங்க. பைத்தியக்காரி மாதிரி பேசாதடி. சின்ன பிள்ளைய வச்சுக்கிட்டு வயசானவங்களை வச்சுக்கிட்டு எப்படி நீ அங்கிட்டு இங்கிட்டு அலைவந்தா? நான் சொல்லவும் வேணான்னு சொன்னேன். ஆமா, அஸ்வினுக்கு இப்படி நடந்திருந்தா என்கிட்ட சொல்லாம விட்டுருப்பீங்களா? என்னடி கேள்வி இதெல்லாம்? பதறதுல உங்க பேர் என்னன்னா உங்களுக்கு பதறுது. அவன் எவனோ ஒருத்தன்றதுனால தானே இப்படி எல்லாம் நடந்துக்கிறீங்க. அடி பாவி, ஓ வாய் திறந்து இப்படி ஒரு வார்த்தை வரும்னு நான் எதிர்பார்க்கலடி. அப்படித்தாமா நீங்க நினைக்கிறீங்க? ஆரடி சொன்னா அப்படி நான் நினைக்கிறேன்னு. இப்ப நான் சொன்னதுக்கு பதில் சொல்லுங்க. அஸ்வினுக்கு இப்படி ஆயிருந்தா இப்படித்தான் என்கிட்ட சொல்லாம விட்டுருப்பீங்களா என்ன? எதுக்காக நீ அஸ்வின் வேற சரவணா வேற நினைக்கிற? 2 பேரும் ஒண்ணுதாண்டி எனக்கு. அப்படியெல்லாம் நீங்க நினைச்சிருந்தா என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருப்பீங்கல்ல. ஏண்டி நான் ஒரு நல்லதுக்குன்னு நினைச்சா என்கிட்ட வந்து இப்படி குத்தம் சொல்லிட்டு இருக்கேல? எதுமா நல்லது? ஒரு நாள் நான் அலையறதுனால குறைஞ்சு போயிட மாட்டேன். பச்சை பிள்ளைய வச்சுக்கிட்டு அங்கிட்ட தெரியணும் தானடி. உன்கிட்ட நான் சொல்லல, வர்றப்ப சொல்லிக்கலான்னு தாண்டி நான் சொல்லல. பெண்ண உன்கிட்ட சொல்லாதது தப்பு தாண்டி. என்னடி பண்ணணும்ன்றதுக்கு என்ன விட்டு ஓடி வந்துட்டு இப்ப இங்க வந்து கத்திட்ட கிடக்க? ஏ பூவரசி, நீங்க பொறுமையா இருங்க. நான் 2ல 1 காக்காம விட மாட்டேன். ஏய் நீ கேக்குறத விட என்ன எதுக்கு இப்ப விட்டுட்டு ஓடியாந்த? நீ சண்டை ஓடுறதுக்கு தான் நான் என்ன விட்டுட்டு ஓடியாந்த? சும்மா இருங்க. சும்மா தாண்டி இருக்கேன். நீங்க விடுங்க சமந்தி. இவெல்லாம் ஒரு ஆளு, நீ இவ கேட்டதுக்கு அப்படி அழுதுட்டு இருக்கீங்களே. அவ என்ன கேள்வி கேக்குறா தெரியுமா? அவ 1000 கேப்பா, அதுக்காக நீங்க என்ன பதில் சொல்லிட்டு இருப்பீங்களா? இமேஜ் டேமேஜ் பண்றதுக்கு இந்த கிளவி ஒண்ணு போதும். சரி வாங்கம்மா, பதறி போய் வந்திருப்பீங்க. வாங்க கை கால் கழுவிட்டு வாங்க, சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். அதெல்லாம் எனக்கு வேணாம் அண்ணி. நான் போய் சரவணா பாத்துட்டு வரேன். சரவணா பாக்க போறியா? நானும் வரேன்டி. நானும் வரேன். அப்ப நீ போய் பார்க்கவே இல்லையா? பாக்கல. சரி வாங்க போவோம். இல்லங்க நானும் வரேன், என்னையும் கூட்டிட்டு போங்க. நீ எதுக்குடி? உன்னை நான் கூட்டு போறேன். இப்படித்தான் 2 நாளா சொல்லிட்டு இருக்க, கூட்டு போற பாடே இல்ல. உன்னை என்ன கூட்டு போக வேண்டாம், நான் போய் அத்தை கூடயே பாத்துட்டு வரேன். சரி விடுங்க அண்ணி, நாங்க போய் பாத்துட்டு வரோம். சரிம்மா, பாத்து போயிட்டு வாங்க. சரிங்க அண்ணி. சாரி, வந்த இதுல பிள்ளையே மறந்துட்டேன் பாரு. அம்முக்குட்டி எப்படி இருக்கு? வாங்க அத்தைக்கிட்ட வாங்க என் தங்கம். சரிங்க அண்ணி, நீங்க எவ்வளவு கூட பாத்துக்கங்க, நான் விட்டுட்டு போறேன். ஆமாமா பூங்கடி, சின்ன பிள்ளை எதுக்கு ஆஸ்பத்திரிக்கலாம்? நீ வச்சிரு, நாங்க போய் பாத்துட்டு வந்துடுறோம். ஆமா அண்ணி, அழுகாம இருந்துக்கிறவான்னு நினைக்கிறேன். அப்படியே அழுதானா பால் மட்டும் ஆத்தி கொடுத்துருங்க. சரிம்மா பூங்கடி. அம்முக்குட்டி அக்கா கிட்ட வாங்க தங்கம். வாடி செல்லம், வாடி பட்டு. ஜில்லு, யார்கிட்ட இப்படி எல்லாம் பழகுன? அப்படிலாம் சொல்லக்கூடாது. அக்கா அப்படின்னு சொன்ன அடி விழும் பாத்துக்க. சரி விடுமா, சின்ன பிள்ளை தானே, சொன்னா சொல்லிட்டு போட்டோம். நல்லா சொல்லுவிய, நீ சொன்னா உனக்கு தெரியும். நேரம் என் செல்ல பிள்ளை சொல்லாது. என்னடி தங்கம்? அப்படி சொல்லி தங்கம். மட்டும் எடுத்துக்கு போடுன்னு சொல்றா. ஆனா தங்கம் செல்லம் பட்டுன்னு தானே கொஞ்சினேன். அப்புறம் ஏன் என்ன மதிக்கவே மாட்டேன்றா, என்கிட்ட வரவே மாட்டேன்றா. நீ சின்ன பிள்ளை சொன்னதெல்லாம் இது பண்ணிக்கிட்டு இருப்ப. சரி
சரிங்க நீ. உங்க பிள்ளை அழியக்கூடாது. அத்தை உனக்கு சாக்லேட் வாங்கி தரேன். அடி பாவி, நல்லா தான் உங்க ஆத்தா உன்னை ட்ரைனிங் கொடுத்து வச்சிருக்கா. சாக்லேட்னால சிரிப்பா பாரு. இப்பயே வா. என்ன குக்குரி? சரி சரி போலாம் போலாம். அடிக்கடி இப்படி மோதனா என்ன நடக்கும்னு தெரியாது. என்ன நடக்கும்? என்ன பண்ற இவ? ரசிமா அம்மா என்னடா பண்ற? ஒண்ணும் இல்லம்மா, சும்மா உட்கார்ந்திருக்கேன். இப்பெல்லாம் வந்து உட்கார மாட்டியே, என்ன? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. ஒண்ணும் இல்லதானே? அம்மா கிட்ட எதையும் மறைக்கலம்மா? இல்லம்மா, எதையும் மறைக்கல. இது வரைக்கும் உன்கிட்ட நான் எதனாலும் மறைச்சிருக்கேனா? என்ன ஏன்டா இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்க? சும்மாதாம்மா வந்து உட்கார்ந்துட்டு இருக்கேன். நீங்க எதை நினைச்சு மனசை குழப்பிக்காதீங்கம்மா. ரசுமா, உனக்கே தெரியும் அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டு உன்னை படிக்க வைக்கிறேன்னு. உனக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. அப்பா இல்லைன்ற குறை தெரியாம வளர்க்கணும்னு தான் நினைக்கிறேன். ஆனா என்னால முடியல. உனக்கே தெரியும் அம்மா எவ்வளவு கஷ்டப்படுறேன்னு. தெரியும்மா, அப்பா இல்லாத பொண்ணு அம்மா தானே வளர்க்குறா. அதனாலதான் அப்படிலாம் வளர்த்துருக்கான்னு என்ன எந்த பேச்சுக்கும் ஆளாக்கிற மாட்டியே. இப்படியெல்லாம் நடந்துச்சுன்னா என்னால தாங்கிக்க முடியாதுடா அம்மா. இதெல்லாம் எதுவும் நடக்காதும்மா. அப்படியெல்லாம் உனக்கு எந்த பேச்சும் நான் வாங்கி தர மாட்டேன். என்னால உனக்கு எந்த அசிங்கமும் கெட்ட பேரும் வராதுமா. சரிடா, உன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. நீ எனக்கு ஒத்த பிள்ளை, கருவேப்பிலை கொத்து மாதிரி இருக்க. நான் நல்லபடியா வளர்த்து நீ படிச்சு ஆளாகி வரணும். அதுதான் என்னோட ஆசையும். அது நடக்குமா தர்சமா? நடக்கும்மா, நடக்கும். நான் நல்லா படிச்சு உங்களுக்கு நல்ல பேரு வாங்கி தருவேன். என் தங்கம், எனக்கு உங்களை விட வேற எதுவும் முக்கியம் இல்லம்மா. உன்னோட வயசு அப்படிடா. அம்மா சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்கிறாத. இல்லம்மா, நீங்க என்ன கஷ்டப்பட்டு வளர்க்குறீங்க பாத்தீங்களா? அப்பா இருந்த வரைக்கும் கஷ்டம்னா என்னன்னு தெரியாம தான் என்ன வளர்த்தீங்க. இப்பயும் கஷ்டம் இல்லாம தான் இருக்கு. அப்பா இல்லைன்றத தவிர அண்ண மாதிரி ஒரு புள்ள கிடைக்க நான் தாண்டா கொடுத்து வச்சிருக்கணும். நல்ல வேலை நீ பொம்பளை பிள்ளையா போயிட்ட. இதே ஒரு ஆம்பளை பிள்ளையா இருந்தா என் நிலைமை என்ன ஆயிருந்திருக்கும்? ஏமா நீங்க அதெல்லாம் நினைக்கிறீங்க? இப்ப வேணா நீங்க எனக்காக கஷ்டப்படலாம். ஆனா நான் உங்களை அப்பா இருந்தப்ப எப்படி வச்சிருந்தாரோ அதே மாதிரிதான் நானும் வேலைக்கு போய் உங்களை நான் வச்சிருப்பேன். நீங்க சந்தோஷமா இருக்கணுமா? நீங்க எனக்காக கஷ்டப்படுறீங்க. ஆனா நான் வேலைக்கு போனா உங்களை உட்கார வச்சு சாப்பாடு போடுவேன். இது போதும்டா எனக்கு. இதுவே போதும். என்ன உட்கார வச்சுலாம் சாப்பாடு போட வேணாம். நீ நல்லா படிச்சு நல்ல வேலைக்கு போனா அதுவே எனக்கு போதும். அதுவே அம்மாவுக்கு சந்தோஷம் தான். எதுக்கு அழுறீங்க? என்னோட அம்மா எப்பயுமே சிரிச்சுட்டே இருக்கணும். இதுதான் என்னோட ஆசை. போடி. தங்கம், என் கட்டி, என் வயிறு. அம்மா, என்னம்மா? அம்மா, எனக்கு பால் கொழுக்கட்டை செஞ்சு தரீங்களா? நினைச்சேன். இப்பெல்லாம் நீ குறை பசங்க போடத்துலயே நினைச்சேன். செஞ்சு தருவீங்களா? தர மாட்டீங்களா? செஞ்சுட்டா போச்சு என் அம்மு குட்டிக்காக. அம்மானா அம்மாதான். இப்ப மட்டும் நல்லா ஐஸ் வைப்பியே. உங்க அப்பா பத்தி உனக்கு அப்படியே இருக்கு. உங்க அப்பனுக்கு எதெல்லாம் பிடிச்சிருக்கோ அதுதான் உனக்கும் பிடிச்சிருக்கு. என்ன அப்பா பிள்ளை நானே. அப்பா அம்மா பிள்ளை இல்லையா? அப்பா பிள்ளை அம்மா பிள்ளை ரெண்டும் சேர்ந்த பிள்ளை. ஹாய் செல்ல குட்டீஸ், வீடியோ